லாலி 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 வரம் தந்த சாமிக்கு பதமான லாலி ராஜாதி ராஜனுக்கு இதமான லாலி 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 வரம் தந்த சாமிக்கு பதமான லாலி ராஜாதி ராஜனுக்கு இதமான லாலி குறும்பான கண்ணனுக்கு குறும்பான கண்ணனுக்கு சுகமான லாலி ஜெகம் போற்றும் தேவனுக்கு வகையான லாலி வரம் தந்த சாமிக்கு பதமான லாலி ராஜாதி ராஜனுக்கு இதமான லாலி ஆரீராரோ 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 வரம் தந்த சாமிக்கு பதமான லாலி ராஜாதி ராஜனுக்கு இதமான லாலி வரம் தந்த சாமிக்கு. அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது விநாயக சதுர்த்திக்கு 4 நாட்கள் முன்பு வரும் அமாவாசை நாளன்று இந்த போலால கௌரி விரதம் அனுஷ்டிக்கிறோம். போலால கௌரி விரதம் குழந்தை பேற்றை கொடுக்கும் வல்லமை உடையது. குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடப்படுகிறது. கன்னிப்பெண் குழந்தைகளுக்கு உத்தியாபனம் செய்து கொடுப்பது வழக்கம். அதன் மூலம் அந்த குழந்தைகளுக்கு பகிர்ந்து வாழும் வாழ்க்கையை தெரியப்படுத்தும். ஆகையால் இந்த நோன்பை தவறாமல் அனைவரும் குறையில்லாமல் அனுசரித்து அந்த போலால கௌரியின் அருளை பூரணமாக பெற்றிடுங்கள். நன்றி. 2 பூக்களை எடுத்துக்கொண்டு ஓம்காரம் சொல்லவும். ஓம் ஓம் ஓம். இப்போது பூக்களை கடவுளிடத்தில் சமர்ப்பிக்கவும். இப்போது கைகளில் 2 பூக்களை எடுத்துக்கொண்டு ஒளிர்விட்டு பிரகாசிக்கும் தீபத்தை பார்த்து வணங்கி இந்த ஸ்லோகத்தை சொல்லவும். சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பதः சத்ரு புத்தி விநாசாய தீப ஜோதிர்நமோஸ்துதே. பூக்களை இறைவனிடம் சமர்ப்பிக்கவும். இப்போது கைகளில் 2 பூக்களை எடுத்துக்கொண்டு குருவிற்கு வணக்கம் செலுத்தும் விதமாக இந்த ஸ்லோகம் சொல்லப் போகிறோம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருர் சாக்ஷாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. கைகளில் உள்ள பூக்களை இறைவனிடம் சமர்ப்பிக்கவும். இப்போது கணபதி தியானம். 2 பூக்களை கைகளில் எடுத்துக்கொள்ளவும். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. கைகளில் உள்ள மலர்களை இறைவனிடம் சமர்ப்பிக்கவும். இப்போது நாம் பூஜைக்கு உபயோகப்படுத்தும் கண்டாமணி, அதாவது பெல், அதன் மீது ஒரு சொட்டு தீர்த்தம் புஷ்பம் சமர்ப்பித்து இந்த ஸ்லோகத்தை சொல்லவும். ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தம் து ராக்ஷசாம் குர்வே கண்டாரவம் தத்ர தேவதாஹ்வானலாஞ்சனம். அந்த மணியை எடுத்து சப்தம் செய்து கீழே வைக்கவும். தண்ணீரை தொட்டு நம்மை சுற்றி
தெளித்து கொண்டு அங்கிருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை போக்கும் விதமாக இந்த ஸ்லோகம் சொல்ல வேண்டும். உத்திஷ்டந்தோ பூதபிசாசாः ஏதே பூமிபாரகாः ஏதேஷாய விரோதேன பிரம்ம கர்ம சமாரபேஹ. கையில் உள்ள பூவை கீழே போட்டுவிடவும். இப்போது பிராணாயாமம் செய்யும் விதமாக 3 விரல்களை மூக்கின் மேல் வைத்து கொண்டு இந்த ஸ்லோகம் சொல்ல வேண்டும். ஓம் பூஹு ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். ஓம் ஆபோ ஜ்யோதிரசோம்ருதம் பிரம்ம பூர்புவஸ்ஸுவரோம். இப்போது தியான மந்திரம் சொல்வதற்கு 2 பூக்களை கைகளில் எடுத்துக்கொள்ளவும். ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மிபதேங்கிரியுகம் ஸ்மராமி. பூவை சாமிக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இப்போது நாம் நமக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் ஆர்கான்ஸை சுத்தம் செய்கிற விதமாக இந்த ஆச்சமனம் நாம் இப்போ செய்ய போகிறோம். முதல்ல ஒரு உத்ரணி தண்ணியை எடுத்து லைட்டாக உள்ளங்கையை கழுவிக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு உத்ரணி தண்ணியாக நீங்கள் குடிக்கணும் ஒவ்வொரு மந்திரம் சொல்லும்போதும். ஓம் கேசவாய ஸ்வாஹா ஓம் நாராயணாய ஸ்வாஹா ஓம் மாதவாய ஸ்வாஹா. இப்போ குடிச்சு முடித்ததும் திரும்ப கொஞ்சம் தண்ணி எடுத்து நம்ம கைகளை கழுவும் விதமாக கழுவிக்கொள்ள வேண்டும். இப்போ நாம் சங்கல்பம் சொல்ல போகிறோம். சங்கல்பம்னா என்ன? நாம் யார், நாம் எங்கே இருக்கோம், எந்த யுகத்தில் இருக்கோம் அப்படின்னு நம்மளை நாமளே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு, இப்படியாகப்பட்ட நான் இன்னைக்கு பகவான் உங்களுக்கு பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறதாக இந்த சங்கல்பம். இதுக்கு நீங்கள் உங்கள் இடது கையை வலது தொட மேலே விரித்த மாதிரி வச்சுக்கிட்டு வலது கையில் 2 பூ எடுத்து அதன் மேலே வச்சு மூடினா போல் வச்சுக்கிட்டு இந்த சங்கல்பத்தை நாம் சொல்லணும். शुभाभ्याम शुभतिथौ शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्वेतवराह कल्पे वैवस्वतमन्वन्तरे कलियुगे प्रथमपादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके चान्द्रमानेन प्रभवादिषष्टि संवत्सराणां मध्ये पराभवनाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ श्रावणमासे कृष्णपक्षे अमावास्यां शुक्रवासरयुक्तायां पूरं नक्षत्रयुक्तायां शुभनक्षत्र शुभयोग शुभकरण एवं गुणविशेषण विशिष्टायां अस्यां शुभतिथौ. உங்கள் பேர், நட்சத்திரம், கோத்திரம் எல்லாம் சொல்லிக்கோங்க. அஸ்மாக்கம் சக குடும்பானாம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நினச்சிக்கோங்க. க்ஷேமஸ்தைரிய வீரிய விஜய ஆயுராரோக்கிய அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தியர்த்தம் இஷ்டகாமியார்த்த பலசித்தியர்த்தம் சமஸ்த மங்களாவாப்பியர்த்தம் புத்திரபௌத்ராபிவிருத்தியர்த்தம் சௌமாங்கல்ய சித்தியர்த்தம் श्री वरसिद्धिविनायकमुद्दिश्य श्री पोलालगौरीदेवीमुद्दिश्य अस्माकं कुलदैवम् उद्दिश्य यथाशक्तिः पूजाम् अद्य करिष्ये. பஞ்சபாத்திரத்தில் உள்ள தண்ணியை பியூரிஃபை பண்ண போகிறோம். அதை பியூரிஃபை பண்ணி பூஜையினுடைய கடைசி வரைக்கும் அதை தேவைகளுக்கு யூஸ் பண்ண போகிறோம்.
இப்போ நீங்கள் அதுக்குள்ளே ஒரு பூவை போட்டு வலது கையை மூடினா போல் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஃபாலோ பண்ணுங்கள். கலசஸ்ய முகே விஷ்ணுः கண்டே ருத்ரசமாஸ்ரிதாः மூலே தத்ர ஸ்திதோ பிரம்மா மத்தியே மாத்ருகணா ஸ்மிருதாः குக்ஷௌ தோ சாகராः சர்வே சப்தத்வீபாவசுந்தராः ऋग्वेदोदयजुर्वेदः सामवेदो ह्यदर्वणः अङ्गैश्च सहिताः सर्वे कलसाम्बुसमाश्रिताः ஆயாத்மதேவ துரிதக்ஷயகாரகாக. இப்போ அந்த பூவை கொண்டு அந்த தண்ணியை அப்படியே சுற்றி விடணும். கங்கே சயமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு காவேரி துங்கபத்ராஷ்ச கிருஷ்ணவேணி ச கௌதமி பாகீரதி மகாநத்யா பஞ்சகங்கா பிரகீர்த்திதாக. இப்போ அந்த தண்ணியை கொண்டு ஓம் ஸ்ரீ வரலக்ஷ்மி தேவ்யை நமஹ அங்கே பூஜைக்குன்னு வச்சிருக்கக்கூடிய அத்தனை பொருட்கள் மேலேயும் தெளிக்கணும். பூஜா திரவியாணி சம்பிரோக்ஷ்ய. இப்போ இன்னொரு தரம் தண்ணியை தொட்டு அங்கே கடவுள் மேலே இன்னொரு தரம் அந்த தண்ணியை தொட்டு நம்ம மேலே தெளிச்சுக்கணும். ஆத்மானம் சம்பிரோக்ஷ்ய. இப்போ கையில் உள்ள பூவை கீழே போட்டுடணும். நிர்மால்யம் விஸ்ருஜ்ய. இப்போ நாம் இங்கே இருக்கிற மஞ்சள் பிள்ளையாருக்கு பூஜை செய்ய போகிறோம். கையில் 2 பூ எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சளில் நாம் அந்த கணபதியை தியானம் செய்வதாக முதல் ஸ்லோகம். ஆதௌ நிர்விக்னேன பரிசமாப்தியர்த்தம் ஸ்ரீ மகாகணபதி பூஜாம் கரிஷ்யே. ஏகதந்தம் சூர்பகர்ணம் கஜவக்த்ரம் சதுர்புஜம் பாஷாங்குஷதரம் தேவம் தியாயேத் சித்திவிநாயகம். ஓம் ஸ்ரீ வரசித்திவிநாயகாய நமஹ. தியாயாமி தியானம் சமர்ப்பயாமி. இப்போ கையில் இருக்கிற பூவை சுவாமி கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இப்போ அந்த மஞ்சள் பிள்ளையாரில் நம்ம பிள்ளையாரை ஆவாகனம் பண்ணுவதாக இந்த மந்திரம். கையில் 2 பூ எடுத்துக்கோங்க. ஆவாகயாமி விக்னேஷ சுரராஜார்ச்சிதேஸ்வரः அநாதநாத சர்வஜ்ஞ பூஜார்த்தம் கணநாயகः. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. ஆவாகயாமி. கையில் இருக்கிற அந்த பூக்களை கடவுளிடம் சமர்ப்பிக்கவும். இப்போ ஆசனம், அவர் உட்கார்றதுக்கு ஒரு ஆசனம் கொடுப்பதாக இந்த மந்திரம். கையில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கோங்க. அநேக ரத்ன சம்யுக்தம் முக்தாமணி விபூஷிதம் ஸ்வர்ண சிம்ஹாசனம் சாரு பிரீத்யர்த்தம் பிரதிகிருஹ்யதாம். ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. ரத்ன சிம்ஹாசனம் சமர்ப்பயாமி. கையில் இருக்கிற பூக்களை கடவுள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இப்போ நாம் அந்த கணபதியினுடைய பாதங்களை கழுவுவது போல பாவித்து ஒரு உத்ரணி தண்ணீரை அவரது கால்களிடம் கொண்டு சென்று காண்பித்து அதனை இந்த மந்திரத்துடன் அருகில் உள்ள கிண்ணத்தில் சேர்க்கவும். விநாயக நமஸ்தேஸ்து சங்கர பிரிய சித்திதம் பக்தியா பாத்யம் மயா தத்தம் கிரகாண பிரணத பிரியः. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. பாதயோஹ பாத்யம் சமர்ப்பயாமி. இப்போ அந்த தண்ணியை கிண்ணத்தில் ஊற்றிக்கணும். இப்போது அவரது கைகளை சுத்தம் செய்யும் விதமாக ஒரு உத்ரணி தண்ணீரை எடுத்து அவரது 2 கைகளுக்கும் காண்பித்து ஏற்கனவே நீங்கள் சேகரித்துள்ள தண்ணீரோடு இந்த தண்ணீரையும் சேர்க்கவும். கஜவக்த்ர நமஸ்தேஸ்து கந்த புஷ்பாக்ஷதைர்யுதம் அர்க்யம் கிருஹாண தேவேஷ சர்வசித்தி பிரதாயகः. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. ஹஸ்தயோஹ அர்க்யம் சமர்ப்பயாமி. அந்த தண்ணியை கிண்ணத்துக்கு சேர்த்துக்கோங்க.
இப்போது அவர் அருந்துவதற்கு நீர் கொடுப்பதாக உத்தேசித்து ஒரு உத்ரணி தண்ணீரை அவரது வாய் வரை எடுத்து சென்று இந்த மந்திரத்தோடு அந்த கிண்ணத்தில் நீரை சேர்க்கவும். கணநாதமயா தத்தம் ஜகத் பாவன காரணம் கிருஹாண ஆச்சமனம் தேவ பூஜிதோ யஸ்ஸுரைரபி. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. முகே ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. இப்போது பால், தயிர், நெய், தேன், சர்க்கரை இவை கலந்த பஞ்சாமிர்தத்தை அவர் உண்ணக் கொடுப்பதற்காக ஒரு பூவினால் அதனை தொட்டு கையில் வைத்து கொண்டு இந்த ஸ்லோகம் முடிவில் அவரது பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். ததிக்ஷீர கிருதோபேதம் சர்க்கர மதுசம்யுதம் மதுபர்க்கம் கிருஹாணேதம் கஜவக்த்ர நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. பஞ்சாமிர்தம் சமர்ப்பயாமி. இப்போது அவர் பஞ்சாமிர்தம் உண்ட வாயினை துடைத்து கொள்ளும் விதமாக நாம் நீர் கொடுக்கிறோம். அதுதான் சுத்தோதக ஸ்நானம். அந்த தண்ணீரை ஒரு உத்ரணியில் எடுத்துக்கொண்டு அவர் வாயருகே காண்பித்து நமது கிண்ணத்தில் அதை சேர்த்து கொள்ள வேண்டும். ஸ்நானம் பஞ்சாமிருதைர்தேவ கிருஹாண கணநாயகः அநாதநாத சர்வஜ்ஞ கீர்வாண கணபூஜிதः. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி. இப்போது அவர் அணிந்து கொள்ள வஸ்திரம், ட்ரெஸ் கொடுப்பதாக பாவித்து கைகளில் 2 பூக்களை எடுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தின் முடிவில் கடவுளிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ரக்த வஸ்திரத்வயம் சாரு தேவயோக்யம் ச மங்களம் சுபப்ரதம் கிருஹாணத்வம் லம்போதரஹராத்மஜ. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. வஸ்திரம் சமர்ப்பயாமி. இப்போது அவருக்கு பூணூல் அணிவிக்கும் விதமாக கைகளில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தின் முடிவில் அவரது பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். ராஜிதம் பிரம்மசூத்ரஞ்ச காஞ்சனம் சோத்தரீயகம் கிருஹாண தேவ சர்வஜ்ஞ பக்தானாமிஷ்டதாயக. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. உபவீதம் சமர்ப்பயாமி. இப்போது அவருக்கு ஆபரணங்கள் அணிவிக்கும் விதமாக கைகளில் பூ அக்ஷதை எடுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தின் முடிவில் அவரது பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். குண்டலாங்கத கேயூர முக்தாஹாராங்கதானி ச பூஷணானி கிருஹாணேஷ பார்வதி பிரியநந்தன. ஓம் ஸ்ரீ விநாயகாய நமஹ. சகலாபரணார்த்தம் புஷ்பாக்ஷதாம் சமர்ப்பயாமி. சந்தனம், குங்குமம் சமர்ப்பிக்கும் விதமாக பூக்களில் சந்தனத்தையும் குங்குமத்தையும் தொட்டுக்கொண்டு இந்த மந்திரத்தின் முடிவில் அவரது பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். சந்தனாகரு கற்பூர கஸ்தூரி குங்குமான்விதம் விலேபனம் சுரஸ்ரேஷ்ட பிரீத்யர்த்தம் பிரதிகிருஹ்யதாம். ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. சந்தன குங்குமம் சமர்ப்பயாமி. இந்த மந்திரத்தோடு சிறிது அக்ஷதையை அவரது பாதங்களில் சமர்ப்பிக்க வேண்டும். அக்ஷதான் தவளான் திவ்யான் ஷாலியான் ஸ்தண்டுலான் சுபம் கிருஹாண பரமானந்த விக்னராஜ நமோஸ்துதே. ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. அக்ஷதாம் சமர்ப்பயாமி. இப்போது அவருக்கு
பூமாலை சமர்ப்பிப்பதாக பாவித்து 2 பூ அக்ஷதை கையில் வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தின் முடிவில் அவரது பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். சுகந்தீனி சுபுஷ்பாணி ஜாஜி குந்தமுகானி ச ஏகவிம்சதி புஷ்பாணி சங்கிருஹீதானி நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. புஷ்பமாலிகாம் சமர்ப்பயாமி. இப்போது நாம் அவருக்கு நாமார்ச்சனை செய்ய போகிறோம். அதற்காக உங்கள் பெருவிரல், மோதிர விரல், நடுவிரல் இம்மூன்று விரல்களால் ஒவ்வொரு பூவாக எடுத்து உங்கள் இதயத்தின் பக்கத்தில் எடுத்து சென்று அவரது பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். ஓம் சுமுகாய நமஹ. ஓம் ஏகதந்தாய நமஹ. ஓம் கபிலாய நமஹ. ஓம் கஜகர்ணகாய நமஹ. ஓம் லம்போதராய நமஹ. ஓம் விகடாய நமஹ. ஓம் விக்னராஜாய நமஹ. ஓம் கணாதிபதயே நமஹ. ஓம் தூமகேதவே நமஹ. ஓம் கணாத்யக்ஷாய நமஹ. ஓம் பாலச்சந்திராய நமஹ. ஓம் கஜானனாய நமஹ. ஓம் வக்ரதுண்டாய நமஹ. ஓம் சூர்பகர்ணாய நமஹ. ஓம் ஹேரம்பாய நமஹ. ஓம் ஸ்கந்தாக்ரஜாய நமஹ. ஓம் விநாயகாய நமஹ. நானாவித பரிமள பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி. இப்போது இடது கையில் கண்டாமணி அந்த பெல்லும் வலது கையில் ஊதுபத்தியோடு 2 பூக்களும் எடுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தின் போது ஊதுபத்தி காண்பிக்க வேண்டும். தசாங்கம் குக்குலோவேதம் சுகந்திஞ்ச மனோகரம் கபிலாக்ருத சம்யுக்தம் தூபோயம் பிரதிகிருஹ்யதாம். ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. தூபம் சமர்ப்பயாமி. தூபானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. ஒரு உத்ரணி நீர் எடுத்து இறைவனுக்கு காண்பித்து அந்த கிண்ணத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். புஷ்பைஹி பூஜயாமி. அந்த கையில் உள்ள புஷ்பங்களை கடவுளிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இப்போது ஏகார்த்தி அல்லது கட்டிவத்தி காண்பிக்க வேண்டும். சாஜ்யம் திரிவர்த்தி சம்யுக்தம் வஹ்னினா யோஜிதம் மயா கிருஹாண மங்களம் தீபம் ஈஷபுத்ர நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. தீபம் தர்ஷயாமி. தீபானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. இப்போது நைவேத்தியம். கையில் 2 பூக்களும் ஒரு உத்ரணி தண்ணீரும் எடுத்துக்கொண்டு அந்த நைவேத்தியத்தை சுற்றி காண்பிக்கவும். அன்னம் சதுர்விதம் ஸ்வாது ரசைஹி ஷட்பிஸ் சமன்விதம் பக்ஷ்யபோஜ்ய சமாயுக்தம் நைவேத்யம் பிரதிகிருஹ்யதாம். ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. நைவேத்யம் சமர்ப்பயாமி. அந்த பூக்களை இறைவன் பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இப்போது கணபதிக்காக வைத்திருக்கக்கூடிய தாம்பூலத்தின் மீது ஒரு டிராப் தண்ணீரை சமர்ப்பித்து இந்த ஸ்லோகம் சொல்லவும். பூகி பலசமாயுக்தம் நாகவல்லி தளைர்யுதம் கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம். ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. தாம்பூலம் சமர்ப்பயாமி. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. இப்போது கைகளில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கொண்டு அவருக்கு கற்பூர நீராஜனம் காண்பிக்க வேண்டும். ந தத்ர சூர்யோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயமக்னிஹ தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி.
ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமः. கற்பூர நீராஜனம் தர்ஷயாமி. நீராஞ்சனானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைः பூஜயாமி. இப்போ இந்த மஞ்சள் கணபதி பூஜை இதோட முடியுது. இதை முடித்ததுக்கப்புறம் நாம் அந்த விக்னேஸ்வரரை வடக்கு பக்கமாக லேசாக அப்படி நகர்த்தி வச்சு இந்த மந்திரத்தை நாம் சொல்ல போகிறோம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப அவிக்னம் குரு மே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. அஸ்மின் பிம்பே ஆவாஹிதம் விக்னேஸ்வரம் யதாஸ்தானம் பிரதிஷ். இப்போ நாம் போலால கௌரிக்கு தியானம் ஆவாகனம் முதலான ஷோடச உபச்சாரங்கள் செய்ய போகிறோம். முதல்ல தியானம். கையில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லோகத்தின் முடிவில் அம்மன் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க. கிரி கௌரி கௌரஹஸ்தா கணநாத விருத்தாங்கணா கல்பகாரண்ய சம்வீத மாலதி குஞ்ச மந்திரா. அஸ்மின் ஹரித்ரா பிம்பே போலால கௌரீம் தியாயாமி தியானம் சமர்ப்பயாமி. இப்போ ஆவாகனம். கையில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லோகத்தின் முடிவில் அம்மன் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க. சிந்தாமணி ஷிலா க்ளுப்த துவாரா வளிகிருஹாந்தரா கடாக்ஷ வீக்ஷணாபேக்ஷ கமலாக்ஷி சுராங்கனா. அஸ்மின் ஹரித்ரா பிம்பே போலால கௌரீம் ஆவாஹயாமி ஆசனம் சமர்ப்பயாமி. இப்போ அம்மனுக்கு ஆசனம் சமர்ப்பிக்க போகிறோம். கையில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கோங்க. அம்மன் பாதத்தில் இந்த ஸ்லோகத்தின் முடிவில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க. தர்ம சிம்ஹாசனாரூடா டாக்கின்யாதி சமாஸ்ரிதா சுத்த வித்யாதரா மத்ஸ்ய வதூட்டி நிகரஸ்துதா. ஓம் ஸ்ரீ போலால கௌரி தேவ்யை நமः. ஆசனம் சமர்ப்பயாமி. இப்போ அம்மன் பாதங்களை சுத்தம் செய்யும் விதமாக ஒரு உத்ரணி தண்ணியை எடுத்து அம்மன் பாதம் வரை கொண்டு சென்று அதனை உங்கள் கிண்ணத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். சக்கரசாமர மத்ஸ்யாங்க சரணஸ்தல பங்கஜா சுரேந்திர கோட்டி மகுட்டி ரத்ன சங்கிராந்த பாதுகா. ஓம் ஸ்ரீ போலால கௌரி தேவ்யை நமः. பாதையோஹோ பாத்யம் சமர்ப்பயாமி. இப்போ அம்மன் கைகளை சுத்தம் செய்யும் விதமாக ஒரு உத்ரணி தண்ணியை எடுத்து அவரது கைகள் வரை கொண்டு சென்று நமது கிண்ணத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். பிரகோஷ்ட வலயாக்ராந்த பரிவேஷ கிருஹத்யுதிஹி வலயத்வய வைடூர்ய ஜ்வாலாலீட்டகராம்புஜா. ஓம் ஸ்ரீ போலால கௌரி தேவ்யை நமः. ஹஸ்தயோஹ அர்க்யம் சமர்ப்பயாமி. இப்போது அம்மனுக்கு பஞ்சாமிர்தம் அருந்த கொடுப்பதாக ஒரு பூவை எடுத்து நம்மக்கிட்ட தயாராக வச்சிருக்கிற பஞ்சாமிர்தத்தில் தொட்டு அம்மன் பாதத்தில் வைக்கணும். ஜலதுர்கா மகாமத்த மனுஜ பிராணபக்ஷிணி பரமந்திர பக்ஷிணி வஹ்னி ஜ்வாலா கீர்ண த்ரிலோச்சனா. ஸ்ரீ போலால கௌரி தேவ்யை நமः. பஞ்சாமிருத ஸ்நானம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. இப்போது போலால கௌரிக்கு பஞ்சாமிர்தம் உண்ட வாயினை துடைக்க நீர் கொடுக்கும் விதமாக ஒரு உத்ரணி தண்ணீரை எடுத்து அவர் வாய் வரை எடுத்து சென்று நமது கிண்ணத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். சுரமூர்த்தி சுராராத்யா சுமுகா காலரூபிணி சந்தியா ரூபா காந்திமதி கேச்சரி புவனேஸ்வரி. ஓம் ஸ்ரீ போலால கௌரி தேவ்யை நமः. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. இப்போ அம்மனுக்கு சந்தனம் குங்குமம் சமர்ப்பிக்கும் விதமாக ஒரு பூவில் சந்தனம் குங்குமம் தொட்டு கையில் வைத்துக்கொண்டு இந்த ஸ்லோகத்தின் முடிவில் அம்மன் பாதத்தில் சமர்ப்பிக்கவும்.
कर्णरत्नौकचिन्तार्क कमनीयमुकाम्बुजा कारुण्यस्यन्ति वदना कण्ठमूलसुकुङ्कुमा. ஓம் ஸ்ரீ போலாலகௌரிதேவ்யை நமः. சந்தன குங்குமம் சமர்ப்பயாமி. இப்போது அம்மனுக்கு மஞ்சள் சமர்ப்பிக்கும் விதமாக ஒரு பூவில் மஞ்சளை தொட்டுக்கொள்ளலாம் அல்லது ஒரு சிட்டிகை மஞ்சளை கையில் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்லோகத்தின் முடிவில் அம்மன் பாதத்தில் சமர்ப்பிக்கலாம். கபோல முகுராக்ராந்த கர்ணதாட்டங்கதீதிதிஹி முகபத்மரஜஸ்தூல ஹரித்ராச்சூர்ணமண்டிதா. ஓம் ஸ்ரீ போலாலகௌரிதேவ்யை நமः. ஹரித்ராச்சூர்ணம் சமர்ப்பயாமி. இப்போது அம்மனுக்கு அக்ஷதை சமர்ப்பிக்கும் விதமாக 2 அக்ஷதை கையில் எடுத்துக்கொண்டு ஸ்லோகத்தின் முடிவில் அம்மன் பாதத்தில் சமர்ப்பிக்கவும். அக்ஷதான் தவளான் திவ்யான் ஸ்தாலியான் ஸ்தண்டுலான் சுபான் கிருஹாண கௌரி தேவி த்வாம் சர்வதேவ்யாஸ் சுபூஜிதே. ஓம் ஸ்ரீ போலாலகௌரிதேவ்யை நமः. அக்ஷதான் சமர்ப்பயாமி. இப்போது அம்மனுக்கு ஆபரணங்கள் அணிவிக்கும் விதமாக கைகளில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கொண்டு இந்த ஸ்லோகத்தின் முடிவில் அம்மன் பாதத்தில் சமர்ப்பிக்கவும். புஷ்பபாணசராலீட்ட கனதம் மில்லபூஷணா பாலச்சந்திர கலாப்ராந்த சத்சுதா பிந்து மௌக்திகா. ஓம் ஸ்ரீ போலாலகௌரிதேவ்யை நமः. ஆபரணானி சமர்ப்பயாமி புஷ்பைஹி பூஜயாமி. அம்மனுக்கு பூமாலை சமர்ப்பிக்கும் விதமாக கைகளில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கொண்டு இந்த ஸ்லோகத்தின் முடிவில் அம்மன் பாதத்தில் சமர்ப்பிக்கவும். புளிந்த குலசம் சேவ்யா புஷ்ப துர்தூரமாலிகா குஞ்சாமணி லசன்மாலா சங்கதாட்டங்கசோபினி. ஓம் ஸ்ரீ போலாலகௌரிதேவ்யை நமः. புஷ்பமாலிகாம் சமர்ப்பயாமி. இப்போ நாம் போலாலகௌரி தேவிக்கு அங்க பூஜை செய்ய போகிறோம். பாதத்திலிருந்து சிரஸ் வரை ஒவ்வொரு அங்கம் சொல்லும் போதும் ஒவ்வொரு பூவை அம்மன் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுங்க. ஓம் சிவாய நமः. பாதௌ பூஜயாமி. ஓம் பவான்யை நமः. குல்பௌ பூஜயாமி. ஓம் ருத்ராண்யை நமः. ஊரு பூஜயாமி. ஓம் சர்வாண்யை நமः. ஜங்கே பூஜயாமி. ஓம் சர்வமங்களாயை நமः. கட்டிம் பூஜயாமி. ஓம் அபர்ணாயை நமः. ஸ்தனௌ பூஜயாமி. ஓம் ரிடாயை நமः. கண்டம் பூஜயாமி. ஓம் சண்டிகாயை நமः. பாஹூன் பூஜயாமி. ஓம் ஆர்யாயை நமः. முகம் பூஜயாமி. ஓம் சத்யை நமः. நாசிகாம் பூஜயாமி. ஓம் சுநேத்ராயை நமः. நேத்ரே பூஜயாமி. ஓம் சுகர்ணாயை நமः. கர்ணௌ பூஜயாமி. ஓம் மேனகாதனயாயை நமः. லலாட்டம் பூஜயாமி. ஓம் போலாலகௌரிதேவ்யை நமः. சிரஃப் பூஜயாமி. ஓம் மகாகௌரியை நமः. சர்வாண்யங்கானி பூஜயாமி. இப்போ நாம் அம்மனுக்கு கௌரி அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை பண்ண போகிறோம். ஒவ்வொரு பூவாக ஒவ்வொரு நாமாவளிக்கும் சமர்ப்பணம் பண்ணுங்க. ஓம் மகாகௌரியை நமः. ஓம் மகாதேவ்யை நமः. ஓம் ஜெகன்மாத்ரே நமः. ஓம் சரஸ்வத்யை நமः. ஓம் சண்டிகாயை நமः. ஓம் லோகஜனன்யை நமः. ஓம் சர்வதேவாதிதேவதாயை நமः. ஓம் பார்வத்யை நமः. ஓம் பரமாயை நமः. ஓம் ஈஷாயை நமः. ஓம் நாகேந்திரகன்யாயை நமः. ஓம் சத்யை நமः. ஓம் பிரம்மச்சாரிண்யை நமः. ஓம் சர்வாண்யை நமः. ஓம் தேவமாத்ரே நமः. ஓம் திரிலோகஜனன்யை நமः. ஓம் பிரம்மண்யை நமः. ஓம் வைஷ்ணவ்யை நமः. ஓம் ரௌத்ர்யை நமः. ஓம் காளராத்ரே நமः. ஓம் தபஸ்வின்யை நமः. ஓம் சிவதூத்யை நமः. ஓம் விஷாலாக்ஷை நமः. ஓம் சாமுண்டாயை நமः. ஓம் விஷ்ணுசோதர்யை நமः. ஓம் சித்கலாயை நமः. ஓம் சின்மயாகாராயை நமः.
ஓம் மகிஷாசுரமர்தின்யை நமः. ஓம் காத்யாயின்யை நமः. ஓம் காலரூபாயை நமः. ஓம் கிரிஜாயை நமः. ஓம் மேனகாத்மஜாயை நமः. ஓம் பவான்யை நமः. ஓம் மாத்ருகாயை நமः. ஓம் கௌர்யை நமः. ஓம் ரமாயை நமः. ஓம் ராமாயை நமः. ஓம் சுசித்மிதாயை நமः. ஓம் பிரம்மஸ்வரூபிண்யை நமः. ஓம் ராஜ்யலக்ஷ்மே நமः. ஓம் சிவப்பிரியாயை நமः. ஓம் நாராயண்யை நமः. ஓம் மகாசத்யை நமः. ஓம் நவோடாயை நமः. ஓம் பாக்யதாயின்யை நமः. ஓம் அன்னபூர்ணாயை நமः. ஓம் சதானந்தாயை நமः. ஓம் யவ்வனாயை நமः. ஓம் மோகின்யை நமः. ஓம் ஞானசுத்தாயை நமः. ஓம் ஞானகம்யாயை நமः. ஓம் நித்யாநித்யஸ்வரூபிண்யை நமः. ஓம் ஸ்வரூபிண்யை நமः. ஓம் கமலாயை நமः. ஓம் கமலாகாராயை நமः. ஓம் ரக்தவர்ணாயை நமः. ஓம் கமலாநிதயே நமः. ஓம் மதுப்பிரியாயை நமः. ஓம் கல்யாண்யை நமः. ஓம் கருணாயை நமः. ஓம் ஜகஸ்தானாயை நமः. ஓம் வீரபத்யே நமः. ஓம் விரூபாக்ஷ்யை நமः. ஓம் விரோதிதாயை நமः. ஓம் ஹேமாபாயை நமः. ஓம் சிருஷ்டிசம்ஹாரகாரிண்யை நமः. ஓம் ரஞ்சனாயை நமः. ஓம் யவ்வனாகாராயை நமः. ஓம் பரமேஷப்பிரியாயை நமः. ஓம் பராயை நமः. ஓம் புஷ்பிண்யை நமः. ஓம் புருஷாகாராயை நமः. ஓம் புருஷார்த்தப்பிரதாயின்யை நமः. ஓம் மகாரூபாயை நமः. ஓம் மகாரௌத்ரே நமः. ஓம் மகாபாதகநாசின்யை நமः. ஓம் காமாக்ஷை நமः. ஓம் வாக்தேவ்யை நமः. ஓம் வரதாயை நமः. ஓம் பயநாசின்யை நமः. ஓம் வாக்தேவ்யை நமः. ஓம் வச்சஸ்யை நமः. ஓம் வாராஹ்யை நமः. ஓம் விஸ்வமோகின்யை நமः. ஓம் வர்ணநிலையாயை நமः. ஓம் விஷாலாக்ஷே நமः. ஓம் குலசம்பத்பிரதாயின்யை நமः. ஓம் ஆர்த்ததுக்கச்சேததக்ஷாயை நமः. ஓம் அம்பாயை நமः. ஓம் நிகிலயோகின்யை நமः. ஓம் சதாபுரஸ்தாயின்யை நமः. ஓம் தரோர்மூலதலம் கதன்யை நமः. ஓம் ஹரவாக சமாயுக்தியை நமः. ஓம் முனிமோக்ஷபராவராயை நமः. ஓம் தராதரபவாயை நமः. ஓம் முக்தாயை நமः. ஓம் புரமந்த்ராயை நமः. ஓம் கரப்பிரதாயை நமः. ஓம் ஓம்கார்யை நமः. ஓம் வாக்பவாயை நமः. ஓம் தேவ்யை நமः. ஓம் க்ளீங்கார்யை நமः. ஓம் சம்விதே நமः. ஓம் ஈஸ்வர்யை நமः. ஓம் ஹ்ரீங்காராட்சரபீஜாயை நமः. ஓம் பீஜாயை நமः. ஓம் சாம்பவ்யை நமः. ஓம் பரவாத்மிகாயை நமः. ஓம் ஸ்ரீ மகாகௌரியை நமः. ஓம் போலாலகௌரிதேவ்யை நமः. நானாவித பரிமளபத்திரபுஷ்பாணி சமர்ப்பயாமி. இப்போ நாம் சுவாமிகிட்ட வச்சிருக்கிற நோன்பு கயிற்றுக்கு பூஜை பண்ண போகிறோம். 9 முடிச்சுக்களுக்கும் ஒவ்வொரு மந்திரம் சொல்லி பூஜை பண்ண போகிறோம். ஒவ்வொரு பூவாக பூஜை பண்ணுங்க. ஓம் மகாகௌரியை நமः. பிரதம கிரந்திம் பூஜயாமி. ஓம் சிவாயை நமः. த்விதீய கிரந்திம் பூஜயாமி. ஓம் அம்பிகாயை நமः. திருத்தீய கிரந்திம் பூஜயாமி. ஓம் பார்வத்யை நமः. சதுர்த்த கிரந்திம் பூஜயாமி. ஓம் தாக்ஷாயிண்யை நமः. பஞ்சம கிரந்திம் பூஜயாமி. ஓம் ஸ்ரீ வித்யாயை நமः. ஷஷ்ட கிரந்திம் பூஜயாமி. ஓம் அமலாயை நமः. சப்தம கிரந்திம் பூஜயாமி. ஓம் காத்யாயின்யை நமः. அஷ்டம கிரந்திம் பூஜயாமி. ஓம் பவான்யை நமः. நவம கிரந்திம் பூஜயாமி. புஷ்பைः பூஜயாமி. இப்போ நாம் அம்மனுக்கு தூப தீப நைவேத்தியம் காண்பிக்க போகிறோம். முதல்ல தூபம் எடுத்துக்கோங்க. கையில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கோங்க. இந்த மந்திரத்தை ஃபாலோ பண்ணுங்க. தசாங்கம் குக்குலோபேதம் சுகந்திஞ்ச மனோகரம் கபிலாக்கிருத சம்யுக்தம் தூபோயம் பிரதிகృహ్యதாம். ஓம் ஸ்ரீ போலாலகௌரிதேவ்யை நமः. தூபமாக்ராபயாமி. தூபானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைः பூஜயாமி. இப்போ நம்ம அம்மனுக்கு ஏகமுக தீபம் அல்லது கட்டி தீபம் பஞ்சுத்திரியினால்
ஆன தீபம் காண்பிக்க போகிறோம். தீபத்தை ரெடியாக வச்சுக்கோங்க. கையில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லோகத்தை ஃபாலோ பண்ணுங்கள். சாஜ்யம் திரிவர்த்தி சம்யுக்தம் வன்னினா யோஜிதம் மயா கிருஹாண மங்களம் தீபம் த்ரைலோக்கியம் திமிராபகம். ஓம் ஸ்ரீ போலாலகௌரி தேவ்யை நமः. பிரத்யக்ஷ தீபம் தர்ஷயாமி. தீபானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. இப்போ நாம் அம்மனுக்கு மகா நைவேத்தியம் பண்ண போகிறோம். நாம் நைவேத்தியத்திற்காக தயாராக வச்சிருக்கிற அந்த பலகாரங்களை எல்லாம் கொண்டு வந்து சுவாமி முன்னால் வைக்கணும். உடைச்ச தேங்காய், பழ வகைகள், தாம்பூலம் எல்லாம் கொண்டு வந்து வைங்க. கையில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கோங்க. அதில் 2 உதிரணி தண்ணியை விடுங்க. நான் இந்த மந்திரம் சொல்ல சொல்ல நீங்கள் அதை சுற்றி கொண்டு வாங்க. ஓம் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. ஓம் போலாலகௌரி தேவ்யை நமः. மகா நைவேத்யம் நிவேதயாமி. நைவேத்யானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. ஓம் பிராணாய ஸ்வாஹா. ஓம் அபானாய ஸ்வாஹா. ஓம் வியானாய ஸ்வாஹா. ஓம் உதானாய ஸ்வாஹா. ஓம் சமானாய ஸ்வாஹா. ஓம் பிரம்மணே ஸ்வாஹா. மத்தியே மத்தியே பானியம் சமர்ப்பயாமி. இப்போ நாம் அம்மனுக்கு தாம்பூலம் கொடுக்க போகிறோம். அங்கே இருக்கிற தாம்பூலத்தின் மேலே ஒரு ட்ராப் தண்ணியை விட்டு இந்த ஸ்லோகத்தை ஃபாலோ பண்ணணும். பூகி பலசமாயுக்தம் நாகவல்லி தளைர்யுதம் கற்பூரச்சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம். ஓம் ஸ்ரீ போலாலகௌரி தேவ்யை நமः. தாம்பூலம் சமர்ப்பயாமி. தாம்பூலானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. இப்போ அம்மனுக்கு கற்பூர ஹாரத்தி காண்பிக்க போகிறோம். கற்பூர ஹாரத்தி ரெடியாக வச்சுக்கோங்க. கையில் 2 பூ அக்ஷதையோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லோகத்தை ஃபாலோ பண்ணுங்க. ஓம் ராஜாதிராஜாய பிரசஹ்ய சாஹினே நமோ வயம் வை ஸ்ரவணாய குர்மஹே சமே காமான் காமகாமாய மஹ்யம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாது குபேராய வை ஸ்ரவணாய மகாராஜாய நமः. ஓம் ஸ்ரீ போலாலகௌரி தேவ்யை நமः. கற்பூர நீராஞ்சனம் தர்ஷயாமி. நீராஞ்சனானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. இப்போ நாம் நோன்பு கயிற்றை கட்டிக்கணும். அதுக்கு முன்னே அங்கே இருந்து எடுக்கிறோம். நோன்பு கயிற்றை கடவுள் பாதத்திலிருந்து எடுக்கும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே நாம் எடுக்கணும். சர்வ மங்கள மாங்கல்யே சர்வ பாப பிரணாஷினி தோரகம் பிரதிகிருண்ணாமி சுப்ரீதா பவ சர்வதா. இப்போ அந்த நோன்பு கயிற்றை நாம் கட்டிக்கணும். இதுக்கு நாம் ஒரு தட்டில் வெத்தலை பாக்கு, பழம், கண்ணு இருக்கிற தேங்காய் மூடி, சந்தனம், குங்குமம் இதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதிலையே அந்த நோன்பு கயிற்றையும் வச்சுக்கிட்டு நாம் இன்னொருத்தர் மூலமாக கட்டிக்கணும். அப்போ இந்த மந்திரம் சொல்லணும். நவதந்து சமாயுக்தம் கந்த புஷ்ப சமன்விதம் பத்ஞாம் தக்ஷிணே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லபே பத்னாமி தக்ஷிணே ஹஸ்தே நவசூத்ரம் சுபப்ரதம் புத்திரபௌத்ராபிவிருத்திஞ்ச சௌபாக்யம் தேஹி மே ரமே. இப்போ நாம் அம்மனுக்கு போலாலகௌரி விரத கதை படிக்க போகிறோம். கையில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கோங்க. எல்லாரும் ஸ்ரத்தையாக கதையை கேளுங்க. மதுராபுரி பட்டினத்தில் மதுரேஸ்வரர் என்ற அரசர் இருந்தார். அவருக்கு 9 மகன்களும் 7 பெண் குழந்தைகளும் இருந்தனர். அனைவருக்கும் திருமணம் நடந்து சந்தோஷமாக இருந்தனர். அதில் ஒரு மருமகள் எப்பொழுதும் சண்டை போட்டுக்கொண்டே இருந்தாள்.
ஆகையால் அவளது மாமனார் அந்த மகனையும் மருமகளையும் தனியாக குடியமர்த்தினர். அந்த தம்பதியினருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த வருடம் ஆவணி மாதம் பிள்ளையார் சதுர்த்திக்கு முன்னே போலால கௌரி விரதம் வந்தது. அனைவரும் நோன்பு செய்து விரதம் செய்து கொண்டு இருந்தனர். ஆனால் இவள் எந்த வேலையும் செய்யாமல் வெட்டி பேச்சு பேசிக்கொண்டு இருந்தாள். அதற்கு அவரது கணவர், நீ சீக்கிரம் அனைத்து வேலைகளையும் செய்யேன் என்று சொன்னார். அதற்கு அவள் குழந்தையை திட்டி அடித்து, எழுந்தால் கொன்று விடுவேன் என்று கூறி தொட்டிலில் போட்டாள். பின்னர் நோன்பிற்கு தேவையான எல்லாவற்றையும் தயாரித்து எடுத்து கொண்டு குழந்தையை எழுப்பினாள். ஆனால் குழந்தை இறந்து போயிருந்தது. எவருடைய சாபமோ தெரியவில்லையே, பண்டிகை தினம் இவ்வாறு ஆனதே என்று சங்கடப்பட்டு கொண்டே சென்று அடக்கம் செய்தனர். இவ்வாறே அடுத்தடுத்து பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் அதே நாளன்றே இறந்து போய்கொண்டே இருந்தன. இறுதி குழந்தை இறந்தபோது அந்த தம்பதியினர் அடக்கம் யாரும் வரவேண்டாம் என்று கூறிவிட்டு தாங்களே எடுத்துச் சென்று அடக்கம் செய்துவிட்டு அப்படியே தவம் செய்ய சென்றனர். போகும் வழியில் ஒரு விநாயகர், சந்தன மரம், மல்லிகைப்பூச்செடி, கிணறு, எருது, பசு, கற்பாறை, தோசைக்கல், எரிந்து கொண்டிருந்த 2 மலைகள் இவை யாவும் தத்தமது பிரச்சனைகளை சொல்லி தங்களுக்கு ஏதேனும் விமோசனம் உண்டா என்று கேட்டு அறிந்து வரச் சொன்னார். காட்டிற்குள் சென்றதும் தவம் செய்து கொண்டிருந்த போது பார்வதி பரமேஸ்வரன் கருத்த காளை மீது அமர்ந்து கொண்டு வெண்ணிற குடையை வைத்துக்கொண்டு பூமி பரிபாலனம் செய்து கொண்டு வந்தனர். அங்கே இவள் தவம் செய்து வருவதைக் கண்டு அவள் அருகே வந்து, ஏனம்மா இவ்வாறு தவம் செய்கிறீர்கள் என்று கேட்க, அதற்கு அந்த தம்பதியினர் தங்களின் குழந்தைகள் 9 பேரும் ஒவ்வொரு போலால அமாவாசை அன்று இறந்து போயினர். அதற்காகவே நாங்கள் தவம் செய்கிறோம் என்றனர். அதற்கு பார்வதி தேவி கூறலானார், அதாவது நீ முன்ஜென்மத்தில் விரதம், நோன்பு இவற்றை சரியாக செய்யவில்லை. உடைந்தது, ஆகாதது என்பதையெல்லாம் நீ மற்றவர்களுக்கு கொடுத்தாய். இந்த ஜென்மத்தில் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்காமல் நடந்து கொண்டாய். அதனால்தான் இந்த கஷ்டங்களெல்லாம் என்றனர். உடனே தம்பதியினர் பார்வதி பரமேஸ்வரனின் பாதங்களை நமஸ்கரித்து, நீங்கள் கூறியவாறே நாங்கள் கேட்கிறோம், எங்களுக்கு பிள்ளை வரம் கொடுங்கள் என்று பிரார்த்தனை செய்து கொண்டனர். உடனே பார்வதி தேவி அங்கேயே நதியை ஏற்படுத்தி ஸ்நானம் செய்வித்து போலால அமாவாசை விரதத்திற்கு தேவையான அனைத்து பலகாரங்கள், பூஜை பொருட்கள், கௌரி தேவி என அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து நோன்பு செய்வித்து பின் வாயனத்தை கௌரி அம்மனுக்கும் தாய்க்கு கொடுக்க வேண்டிய வாயனத்தை பார்வதி தேவிக்கும் கொடுக்க செய்தாள். தனது இறந்து போன குழந்தைகள் அனைவரும் எழுந்து வர வேண்டும் என்று அந்த பெண் மிகவும் மன்றாடி கேட்டுக்கொண்டாள். சிறிது பூ அக்ஷதை எடுத்து கொடுத்து 9 குழந்தைகள் மீதும் தெளித்துவிடு, அனைவரும் எழுந்து வந்து விடுவார்கள் என்றார். பிறகு வரும் வழியில் அவளிடம் பிரச்சனைகளை சொல்லி தீர்வுகளை கேட்டவர்களுக்கான விபரங்களை கேட்டாள். 2 மலைகளுக்கான விபரம் கேட்டாள். வீட்டு விளக்கின் போது அந்த 2 பெண்களும் ஒருவரை ஒருவர் தொட்டுக்கொண்டனர். அதனால் தான் இவ்வாறு உள்ளனர். அவர்கள் மீது பூ அக்ஷதை போடு, அவர்கள் சொர்க்கம் சென்று விடுவார்கள் என்றார். சூடாகி கொண்டிருந்த தோசைக்கற்கள், மாமியார் வைத்த தோசைக்கல்லை மருமகளும், மருமகள் வைத்த தோசைக்கல்லை மாமியாரும் இறக்கி வைத்தனர். ஆகையால் தான் இவ்வாறு உள்ளனர். அவர்கள் மீது பூ அக்ஷதை போடு, அவர்கள் சொர்க்கத்திற்கு போவார்கள் என்றார். அந்த கற்பாறைக்கு என்ன விபரம் என்று கேட்டாள். அவள் ஒரு பெண். அவள் கணவனை அலட்சியப்படுத்தியதால் அவள் கணவன், நீ என்ன கல்லா என்றார். ஆகையால் இதுபோல் உள்ளாள். அவள் மீது பூ அக்ஷதை போடு, அவளும் சொர்க்கத்திற்கு செல்வாள். பசுவிற்கு, இவளும் ஒரு பெண். முன்ஜென்மத்தில் ஒரு குடம் நிறைய பாலை வைத்து கொண்டே குழந்தைகளுக்கு கேட்டாலும் கூட கொடுக்காமல் மறைத்தாள். ஆகையால் இவ்வாறு உள்ளாள். அவளிடமிருந்து சிறு பாலை கறந்து குடித்துவிடு, பூ அக்ஷதை போடு, அவள் சொர்க்கத்திற்கு போவாள் என்றார். அந்த எருதுக்கு, அவர் ஒரு பிராமணர். பசி என்று வந்தவர்களுக்கு ஒரு பிடி சாதம் கூட கொடுக்காமல் கதவை சாத்திக் கொண்டார். ஆகையால் தான் அவர் இவ்வாறு உள்ளார். அவரிடம் 2 புல்லை எடுத்து போட்டுவிட்டு பூ அக்ஷதை போடு, அவரும் சொர்க்கத்திற்கு போவார் என்றார். அந்த கிணற்றிற்கு, அந்த கிணறு தாகத்திற்கு கூட நீர் கொடுக்காது. அதனால் தான் இவ்வாறு உள்ளது. பூ அக்ஷதை போடு, அது சொர்க்கத்திற்கு சென்றுவிடும் என்றார். மல்லிகை செடி,
முன்ஜென்மத்தில் இவள் ஒரு பெண். அவள் வீட்டில் நிறைய பூக்கள் பூத்தாலும் காசுக்கு கூட எவருக்கும் கொடுக்க மாட்டாள். அதனால் தான் இப்படி இருக்கிறாள். நீ 2 பூக்களை கொய்து உன் தலையில் வைத்துக்கொள். இந்த பூ அக்ஷதை அவள் மீது போடு, சொர்க்கத்திற்கு போவாள் என்றார். இந்த சந்தனக்கட்டை வியாபாரியாக இருந்தபோது யார் கேட்டாலும் சந்தனக்கட்டைக்கு பதிலாக வேறு கட்டைகளை கொடுத்து ஏமாற்றினார். அதனால் தான் இவ்வாறு உள்ளார். அவர் மீதும் பூ அக்ஷதை போடு, சொர்க்கத்திற்கு போவார்கள் என்றார். பிள்ளையாருக்கு என்ன விபரம் என்று கேட்க, அவர் தாயைப் போல் மனைவி வேண்டும் என்று கேட்டதால் அவருக்கு திருமணமாகவில்லை என்று கூறிவிட்டு, நீ குழந்தைகளை அடக்கம் செய்த இடத்தில் நீர் தெளித்து கோலமிட்டு அனைவர் மீதும் பூ அக்ஷதை தெளித்து ஒரு குச்சி வைத்து தட்டி அவரவர் பெயரை சொல்லி கூப்பிட்டால் அனைவரும் எழுந்து வந்து விடுவார்கள் என்று கூறி பார்வதி தேவி மறைந்து போனார். பள்ளியிலிருந்து பாடம் பயிலும் மகனேவாடா, தூளியில் உங்குவுக்கு கேட்கும் மகனேவாடா, கடையிலிருந்து வந்து என்னிடம் பால் கேட்கும் மகனேவாடா, மலை போன்ற மகனேவாடா என்று சொல்ல அனைவரும் கலகலகல என்று ஓடி வந்தனர். அனைவரையும் பார்த்த ஊர் மக்கள், நீ என்ன விரதம் இருந்தாய், என்ன நோன்பு செய்தாய் என்று கேட்க அனைத்தையும் விவரமாக கூறினாள். அனைவரும் அவளை வாயார புகழ்ந்தனர். அவருக்கு கொடுத்த நோன்பு பலனை நமக்கும் கொடுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். மறந்தவையெல்லாம் மல்லிகை பூக்களாகவும் நினைத்தவையெல்லாம் தாமரை மலர்களாகவும், சக்தி தவறினாலும் பக்தி தவறாமல், வாக்கு தவறினாலும் வரம் தவறாமல் அவரைப் போலவே எங்களையும் காக்க வேண்டும். சுபம் சுபம் சுபம். இப்போது கையில் உள்ள பூ அக்ஷதையை இறைவனிடம் சமர்ப்பித்துவிட்டு ஒரு கற்பூர ஹாரதி காண்பிக்கவும். இப்போ நாம் அம்மனுக்கு பிரதட்சிண நமஸ்காரம் செய்ய போகிறோம். கையில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கோங்க. இந்த மந்திரத்தை ஃபாலோ பண்ணுங்க. யானி கானி ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி பிரணஷ்யந்தி பிரதக்ஷிண பதே பதே. ஓம் ஸ்ரீ போலால கௌரி தேவ்யை நமஹ. ஆத்ம பிரதக்ஷிண நமஸ்காரான் சமர்ப்பயாமி, புஷ்பைஹி பூஜயாமி. இப்போது நாம் அம்மனுக்கு வாயனம் கொடுக்க வேண்டும். சமைத்த பதார்த்தங்களை வைத்து வாயனம் கொடுக்கலாம். உத்தியாபனம் ஆகியிருந்தால் டப்பா வாயனம் கொடுக்கலாம். மங்கள பொருட்களை வைத்து கொடுப்பது டப்பா வாயனம். சமைத்த பதார்த்தங்களை வைத்து கொடுப்பது அண்ட்ல வாயனம் என்று சொல்வது. இப்போது அதை தயாராக வைத்து கொண்டு அம்மனுக்கு சந்தனம், குங்குமம், மஞ்சள், போங்குநூல், பூ எல்லாம் சமர்ப்பணம் செய்துவிட்டு இந்த பதார்த்தங்களின் மீது ஒரு மூடியை வைத்து மூடி உங்கள் முந்தானையை வலது கைப்புறமாக எடுத்து வந்து 2 கைகளால் வைத்து கொண்டு அம்மனை நோக்கி நகர்த்தும்போது இஸ்திவாயனம் அப்படிங்கிறதும், அம்மன் வாங்கி கொண்டதாக தீசூண்டி வாயனம் என்று சொல்வதாகவும், இதுபோல் 3 முறை முன்னும் பின்னும் நகர்த்தி இந்த வாயனம் செய்ய வேண்டும். வேறு யாரையாவது அழைத்து அந்த மூடியை திறக்கச் செய்ய வேண்டும். இது அம்மனுக்கு கொடுக்கும் வாயனம். நம் தாய் வீட்டினர் யாருக்காவது கொடுக்க வேண்டும். அந்த வாயனத்திற்கு அவர்கள் யாராவது அங்கே வந்திருந்தால் இதே போல் அவர்களுக்கு செய்யலாம். இல்லை என்றால் இதே பద్ధதியை எரியும் விளக்கிற்கு சந்தனம், குங்குமம், போங்குநூல், பூ எல்லாம் சமர்ப்பித்து அம்மனுக்கு கொடுத்த மாதிரி கொடுத்து வாங்கி வைத்து கொள்ளலாம். இவ்வாறு வாயனம் செய்து கொள்ளலாம். இப்போ நாம் அம்மனுக்கு அர்க்யம் விட போகிறோம். அர்க்யம்ங்கிறது தண்ணீரும் பாலும் கலந்தது. அதை ஒரு டம்ளரில் எடுத்து இடது கையில் வச்சுக்கணும். வலது கையில் சந்தனம், குங்குமம், அக்ஷதை, கொஞ்சம் அரிசி மாவு, பூ, ஒரு எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு கீழே ஒரு தட்டில் கண்ணு உள்ள தேங்காய் மூடி அதை வச்சுக்கணும். இடது கையில் இருக்கிற அந்த பால் தண்ணீர் கலந்ததை இந்த வலது கையில் இருக்கிற இந்த எலுமிச்சம்பழத்தின் மேலே இப்போ ஊற்றிக்கிட்டே இந்த ஸ்லோகம் சொல்லணும். ஸ்ரீ கௌரி பூஜாந்தே க்ஷீரார்க்ய பிரதானம் உபாதானதானஞ்ச கரிஷ்யே கோக்ஷீரேண யுதம் தேவி கந்த புஷ்ப சமன்னம் அர்க்யம் கிருஹாண வரதே கௌரி தேவி நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ
போலாலகௌரிதேவ்யை நமஹ இதமர்க்யம் 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 அப்படி சொல்லிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம கண்களில் ஒற்றிட்டு அங்கே மற்ற பழங்களோட வச்சிடணும். இப்போ நாம் போலால கௌரிக்கு ஆரத்தி எடுக்க போகிறோம். ஆரத்திக்கு ஒரு சின்ன தட்டு, அந்த தட்டில் கொஞ்சம் தண்ணி விட்டு மஞ்சத்தூள், குங்குமம், சில பூக்களையும் போட்டு அழகாக 2 சின்ன தீபங்களை ஒளிர விட்டு இந்த ஆரத்தி பாடலை தொடர்ந்து ஆரத்தி எடுக்கவும். பசுபூல புட்டின கௌரி பசுபூல பெருகின கௌரி பசுபூல வசந்தலாடின கௌரி வெண்டிய குந்தனம் బంగారు వగనం నీనోము నేనోముతో గవరమ్మ నీ పూజ నేను చేస్తూ పుష్పాల పుట్టిన గౌరి పుష్పాల పెరిగిన గౌరి పుష్పాల వసంతలాడిన గౌరి వెండియ కుందనం బంగారు వగనం నీనోము నేనోముతో గవరమ్మ నీ పూజ నేను చేస్తూ కుంకాల పుట్టిన గౌరి కుంకాల పెరిగిన గౌరి కుంకాల వసంతలాడిన గౌరి వెండీల కుందనం బంగారు వగనం నీనోము నేనోములు గవరమ్మ నీ పూజ నేను చేస్తూ పసుపూల పుట్టిన గౌరి పసుపూల పెరిగిన గౌరి పసుపూల వసంతలాడిన గౌరి వెన్నీల కుందనం బంగారు గగనం నీనోము నేనోముతూ గవరమ్మ నీ పూజ నేను చేస్తూ గెందాల పుట్టిన గౌరి గెందాల పెరిగిన గౌరి గెందాల వసంతలాడిన గౌరి వెండియ కుందనం బంగారు వగనం నీనోము నేనోముతో గవరమ్మ నీ పూజ నేను చేస్తూ. இப்போ நாம் அபராத மந்திரம் சொல்ல போகிறோம். பூஜையின் போது தெரிந்தோ தெரியாமலோ அதிக மந்திரங்களோ தவறான மந்திரங்களோ ஏதோ சொல்லியிருக்கலாம். அவற்றையெல்லாம் மன்னிக்கும்படி அந்த அம்மனிடம் நாம் கேட்டுக்கொள்வது தான் அபராத மந்திரம். அபராத சஹஸ்ராணி கிரியந்தே அஹர்நிஷம் மயா தாசோகம் இதி மாம் மத்வா க்ஷமஸ்வ பரமேஸ்வரி. ஓம் ஸ்ரீ போலாலகௌரி தேவ்யை நமஹ. அபராத மந்திரம் சமர்ப்பயாமி புஷ்பைஹி பூஜயாமி. கையில் இருக்கிற பூவட்சதையை அம்மன் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடணும். இப்போ பூரண மந்திரம் சொல்ல போகிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இப்போ நாம் வீடு மொழுகுதல் அப்படின்ட்டு ஒரு சின்ன சம்பிரதாயம் மற்றெந்த விரதங்களிலும் இல்லாதது இதில் நாம் செய்வோம். ஏன்னா குழந்தைகளை முக்கியத்துவமாக வச்சு கொண்டாடுற பண்டிகை இது அப்படின்னு நம்ம முதல்லையே சொல்லியிருக்கோம். அந்த குழந்தை வரம் அந்த அம்மா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாலும் நெய்யும் கலந்த ஒரு கலவை ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துக்கணும். ஒரு பூவை எடுத்துக்கணும். சுவாமிக்கு பக்கத்தில் கால் படாத இடத்துல
ஒரு 9 ரவுண்டு இந்த பூவை தொட்டு 9 ரவுண்டு பக்கத்தில் பக்கத்தில் அப்படியே 3 3 அப்படி முழுகும்போது இதை சொல்லிக்கிட்டே முழுகணும். అమ్మా మీ ఇల్లు పాలల్లా నేతిలా మా ఇల్లు ఉచ్చలా పియ్యలా, మీ ఇల్లు పాలల్లా నేతిలా మా ఇల్లు ఉచ్చలా పియ్యలా, మీ ఇల్లు పాలల్లా నేతిలా மா இல்லு உச்சலா பியிலா அப்படின்னு சொல்லி அம்மா எங்களுக்கு குழந்தை வரம் கொடம்மா அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த பூவை சுவாமிக்கிட்ட வச்சிடணும். அந்த மொழிகின இடத்துல சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கோலம் போடணும். அரிசி மாவில் போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிக்கணும். இப்போது பூஜை முடிவில் நாம் எடுத்துக்கிற முதல் பிரசாதம் தீர்த்த பிரசாதம். அந்த தீர்த்த பிரசாதம் எடுத்துக்கும்போது இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே எடுத்துக்கணும். அகால மிருத்யுஹரணம் சர்வவியாதி நிவாரணம் சமஸ்த பாபக்ஷயகரம் தேவதேவி பாதோதகம் பாவனம் சுபம். இப்போ நாம் கௌரி அம்மனுக்கு மறு பூஜை செய்ய போகிறோம். இது சாயந்தரம் 6 மணிக்கு விளக்குகளை எல்லாம் ஏற்றி வச்சுட்டு நமக்கு தெரிஞ்ச 2 பாடல்களை எல்லாம் பாடிட்டு ஒரு பாலோ பழமோ கொண்டு வந்து நைவேத்தியத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த உபச்சார பூஜையை நாம் செய்யணும். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்போ உபச்சார பூஜை. கையில் 2 பூ அட்சதை எடுத்துக்கோங்க. தீபம் தர்ஷயாமி தூபம் ஆக்ராபயாமி நைவேத்யம் நிவேதயாமி பானீயம் சமர்ப்பயாமி. கொஞ்சம் தண்ணியை உதிரணியில் எடுத்து பாதத்தில் விடணும். தாம்பூலம் சமர்ப்பயாமி நீராஞ்சனம் சமர்ப்பயாமி மந்திரபுஷ்பம் ஸ்ராவயாமி பிரார்த்தனாம் சமர்ப்பயாமி. சத்திரம் குடை சத்திரம் தர்ஷயாமி சாமரம் விசிறி சாமரம் வீச்சயாமி. நிருத்யம் நடனம் நிருத்யம் தர்ஷயாமி. கீதம் பாட்டு கீதம் ஸ்ராவயாமி. ஆந்தோளிகாயாம் ஆரோகயாமி ஊஞ்சல்ல உட்கார வைக்கிறது. அஸ்வாரோகணம் காரயாமி குதிரை ஏற்றம். கஜாரோகணம் காரயாமி இது யானை ஏற்றம். பஞ்சாங்க ஸ்ரவணம் ஸ்ராவயாமி பஞ்சாங்கம் படிக்கிறது. சமஸ்த ராஜோபசார பக்தியோபசார சக்தியோபசார பூஜாம் சமர்ப்பயாமி. சர்வாத்மிக கௌரி பிரியதாம். ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து. இப்போ சுவாமிக்கு ஒரு உத்ரணி தீர்த்தம் சமர்ப்பிக்கணும். இப்போது நாம் அம்மனை யதாஸ்தானம் பண்ணணும். இந்த கருட பஞ்சமி போலால கௌரி இந்த 2 பண்டிகைகளும் உங்களுக்கு செவ்வாய் வெள்ளி எந்த கிழமைகளில் வந்தாலும் மாலை மறுபூஜை செய்த பிறகு அவர்களை யதாஸ்தானம் செய்து அப்படியே வைத்துவிட்டு மறுநாள் அதனை சுத்தம் செய்யும் வேலைகளை செய்யலாம். அதாவது கடவுளை அப்படி நகர்த்தி மட்டும் வைத்துவிட்டு மறுநாள் மீதி வேலைகளை செய்து கொள்ளலாம். இந்த யதாஸ்தானம் இப்பொழுது நாம் செய்யப்போகிறோம்.
இப்போ நாம் அம்மனை யதாஸ்தானம் பண்ண போகிறோம். கையில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கோங்க. அம்மன் பக்கத்தில் போய் அவங்கள தொட்டு இந்த மந்திரம் சொல்லி மெதுவாக நகர்த்தி வைங்க. அஸ்மின் பிம்பே ஆவாஹிதம் ஸ்ரீ கௌரீம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி மங்களாய புனராகமனாய ச. शुभं शुभं शुभम्.